வாசிங்க 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், தேவன் தாம் தேவனுடைய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே நீங்கள் தூஷிக்கப்படுகிறீர்கள், உங்களாலே நீங்கள் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம சுதந்திரிக்க போகிறோம்னு சொன்னால் அந்த பாடினுடைய கஷ்டம் எப்படி வரப்போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை மனுஷன் உங்களை தூஷிக்கும் விதமாய் காரியங்கள் இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்குமே நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். இனி பார்ப்போம். அந்த வேத பகுதியில் 9வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையுடைய உள்ளான பொக்கிஷமான காரியங்கள் என்னவென்று பார்ப்போம். அதனுடைய சொல்லப்பட்டிருக்கிறதே தேவனுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், என்னுடைய வீக்னஸ் எல்லாம் பலனாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று தேவனுடைய மகிமையை பார்க்கிறோம். இன்னொன்று அப்போஸ்தலன் பவுலுடைய பலவீனங்கள் எல்லாம் காரியங்கள் எல்லாம் பலனாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:2 அந்த வசனத்துடைய காரியத்தை நாம் பார்த்துட்டு வருகிறோம். அதில் 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய மகிமை, 2வது அவருடைய பலவீனம் எப்படி பலமாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள். எபேசியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் கூடாதனால தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. இது தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய மகிமை. நீங்கள் உங்களை பலத்தால் நிற்கிறது தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. நீங்கள் காரியங்களை செய்தது தேவனுடைய ஈவு.